மேக் இன் இந்தியா 2014 மேக் இன் இந்தியா 2014 எப்படி கிரியேட் ஆனிச்சுன்னா, இப்போ வந்துட்டு ஒரு தக்காளி எடுத்துப்போமே, தக்காளி வந்துட்டு நம்ம 10லேருந்து 20% வரையும் தான் வந்துட்டு ப்ராசஸிங் பண்ணுறோம். மிச்சம் 30% வந்துட்டு வேஸ்ட் தான் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஃபார்மா இருக்குன்னு வச்சுப்போமே, இந்த ஃபார்மாக்கான கெமிக்கல்ஸ் வந்துட்டு நம்ம இது சைனா கிட்ட தான் வந்துட்டு டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இது கோவிட்ல தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்து மேலே மட்டும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நம்ம கான்செப்ட் வந்து டைவர்சிஃபையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது தான் மேக் இன் இந்தியா. அப்போ வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, நிதி ஆயோக் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் இதில் பெஸ்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் இதை பண்ணலாம். இப்போ தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா டெக்ஸ்டைல்ஸில் பெஸ்ட்டாக இருக்கீங்க, முன்னாடி டெக்ஸ்டைல்ஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தோம், இப்போ ஏன் டவுன் ஆனிச்சு, அதுக்கான ரிசர்ச் பண்ணலாம். நீங்கள் நார்த் ஈஸ்ட் சைட்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபுட் ப்ராசஸிங் உங்களுக்கு நல்லா வரும், உங்களுக்கு ஹார்டிகல்ச்சர் வந்துட்டு ஹார்டிகல்ச்சர் வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா பண்ணுவீங்க, நீங்கள் ஏன் அதில் வந்துட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஸ்டேட்டும் வந்துட்டு நம்ம இது பண்ணலாம், அது பண்ணலாம்னு சொல்லி ஸ்டேட்டும் வந்துட்டு அதை ஆதரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்காக கொண்டு வந்தது தான் மேக் இன் இந்தியா. எல்லாத்தையும் ஸ்டேட்டை டிஸ்கிரிமினேட் பண்ணாமல் எல்லாரும் வந்துட்டு நம்ம வந்து இதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் வந்து ஸ்டேட்டுக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம வந்து எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வர ஆரம்பிச்சது தான் மேக் இன் இந்தியா. இதில் நியூ காம்போனன்ட்ஸ் இந்த 4 பேருமே இருக்குல்ல, நியூ காம்போனன்ட், நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நியூ செக்டார்ஸ், நியூ மைண்ட் செட், இதெல்லாம் வந்து நிதி ஆயோக் கொடுத்த நேம். ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. நியூ காம்போனன்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்துட்டு ஒரு லைசன்ஸ் எடுக்கணும், இந்த விஷயங்கள் இந்த இண்டஸ்ட்ரீஸ் கிரியேட் பண்ணோம்னா நமக்கு இந்த லைசன்ஸ் தேவைப்படுதுன்னா இதுக்காக டெல்லியோ வேற எங்கேயோ அலையாமல் மேக் இன் இந்தியா ஆப் மூலியமாக சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், ஒரே ஆப் மூலியமாக எல்லா விஷயங்களையும் டக்குன்னு கிளியர் பண்ணி கொடுக்கறதுனால இது சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதுவாக நம்மளுக்கு இது பண்ணி கொடுக்கறதுனால இது வந்து நியூ காம்போனன்ட்ஸ் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அடுத்து நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் அண்ட் பிஎம் கதிசக்தி மூலியமா நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. நமக்கு தேவையான வசதிகளை, கட்டமைப்புகளை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு நான் தனி வீடியோவே போட்டிருப்பேன், போய் பாருங்க. அடுத்து வந்து நியூ செக்டார்ஸ் வந்து 25 செக்டார்ஸ் ஃபர்ஸ்ட் 2014 இதில் 19 மேனுஃபேக்சரிங், 6 வந்து சர்வீஸ். 19 மேனுஃபேக்சரிங், 6 சர்வீஸ் நோனையும் நீங்கள் எப்படி வந்துட்டு சர்வீஸ்க்கு வந்து லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். நம்ம நல்லாவே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு நீங்கள் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் அந்த விஷயமும் உங்கள்கிட்ட இருக்கும். இல்லைனா வந்துட்டு அது திரும்ப நெகட்டிவ்ல போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் கேட்கல. அதுக்கப்புறம் 2021 அதை வந்து கண்கூடா பார்க்க ஆரம்பிச்சாங்க. சர்வீஸ் வந்து டவுன்ல போக ஆரம்பிச்சதுனால 27 செக்டார்ஸ் அந்த லிஸ்ட்டை சேஞ்ச் பண்ணி 15 மேனுஃபேக்சரிங், 12 சர்வீஸ். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து ஐடி, டூரிசம், லாஜிஸ்டிக்ஸ், அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், அப்புறம் வந்து மேனுஃபேக்சரிங், டெக்ஸ்டைல், ஃபுட் ப்ராசஸிங், ரினியூவபிள் எனர்ஜி, ஃபார்மா, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ், இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுத்தையும் பார்த்துக்க வேண்டியது டிபிஐஐடியும், இது மேனுஃபேக்சரிங், டிஓசி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ், இது வந்துட்டு சர்வீஸையும் பார்த்துக்கும். இது ரெண்டுத்துக்கும் உள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். நியூ மைண்ட் செட், இது என்னன்னா, இப்போ கோவிட் டைம் இருக்கா, கோவிட் டைம் இருக்கும்போது பணம் வந்து எக்கனாமிக்கலாக நம்ம ரொம்ப குறைவாக, நம்மளோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் நல்லா இல்லை. அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்கிறேன், இப்போ நான் சில ஒர்க்ஸ் ஆரம்பிச்சு ஜாப் கொடுக்குறேன், ஜாப் கொடுக்கும்போது எக்கனாமிக் க்ரோத் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருந்தாங்க. ரெகுலேட்டராக இல்லாமல் ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருந்ததுனால இது வந்து நியூ மைண்ட் செட் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு நீ வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டு அந்த ஸ்டேட்டுக்கு நான் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறோம், பட் அந்த ஸ்டேட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல,